எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு. அப்போ நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகரன் சொல்கிறாரா, இவர் வந்து கேரளாவில் வந்து அவர் வந்து ஒரு பேரை சொல்லி அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். பெரிய ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை சொல்கிறாரு. சொன்ன உடனே எம்ஜிஆர் பார்க்கலான்னு தவிர்க்கிறார். ஒரு முறை திரு நாஞ்சில் மனோகரன் கேட்குறாராம், ஏங்க அவர் தவிர்க்கிறீங்க, அவர் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இல்லை அவர் வந்து பெரிய தொழிலதிபர் தானே அப்படின்னாராம். இல்லை, அவர் பத்திரிகை நடத்துகிறாரு, அந்த பத்திரிகை நடத்துறதால தொழிலையும் நடத்துகிறாரு, அதனால் பத்திரிகை விஷயமாக தான் உங்களை பார்க்க போகிறான்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம், இல்லை நீங்கள் தொழிலதிபர் அவர் எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்து பேசிட்டாருன்னா அவர்கிட்ட வந்து ஏதோ கைவிட்டு வாங்கிட்டாரு, ஏதோ தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க, அதுக்கு தான் தவிர்த்தேன்னாராம். இதை வந்து திரு சோ அவர்கள் குறிப்பிட்றாரு. ஒருவரை சந்திக்கிறதுல கூட அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம நாட்டில் மத்திய அரசாங்கம் இருக்குது, இங்கே ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது. ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு தனி எல்லைகள் கிடையாது, தனி நாடு கிடையாது, தனி மாநிலம் கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள்.